அதாவது சிலுவை என்பது முன்பு அவமான சின்னமாக இருந்தது. எப்போ இயேசு அங்கே ஏற்றப்பட்டாரோ அந்த அவமான சின்னமே வெற்றியின் சின்னமாக மாறினது. என் வாழ்க்கை செழிக்கப்பட்டிருக்கும். நான் போகிற இடமெல்லாம் எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். நான் போகிற இடமெல்லாம் என்னை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல பெரிய விடுதலையை செய்வார். மனுஷருங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, யாரா இவன்? தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால், சொல்லுங்க, தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால், இந்த வசனத்தின்படி பேசுகிறேன், தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்வு தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது, மனுஷனுடைய கரத்தில் அல்ல. மனுஷனுடைய கரத்தினால அல்ல. நம்ம அப்புறம் எங்க இந்த பிசாசு? அவன் எப்படி இருப்பான், அவன் எங்கே இருப்பான், இந்நேரத்துக்கு எங்கே நடந்துன்னு இருப்பான், எப்படிலாம் விரலை அசைத்து கொண்டு இருப்பான்றது அவனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். நிஜமாங்க, அவன் ஒரு குருடனா, அவன் காயை உருட்டி போடுறான், அதில் ஏதாவது மாட்டுதா, அதாவது ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அவனுக்கு உங்களை குறித்து நாளைக்குன்னா உங்களுக்கு கர்த்தர் செய்ய போறாருன்றது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தடுக்கலாமே அவன், சொல்லுங்க, தெரிஞ்சிருந்தா. ஆனால் அவனுக்கு தான் தெரியாது. மோசேவை வெட்டணும், குழந்தையில கொலை பண்ணணும். ஏன் மோசேன்னு தெரிஞ்சிருந்தா டேரக்டாக போய் மோசவே கொலை பண்ண வேண்டியதானே? அவன் 2 வயசில் இருக்க பார்த்து அவனுக்கு யாருன்னு தெரில. அவனை பொறுத்தவரை 2 வயசு குழந்தைங்கள போட்டு தள்ளுறான்னா 2 வயசு குழந்தைங்களாம் போட்டாங்க. அவன் நினச்சிக்கினா எல்லா குழந்தையும் போட்டால் அந்த மோசன்றவன் செத்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு ஆள் யாருன்னு தெரியல. ஆனால் தேவனுக்கு ஆள் யாருன்னு தெரிஞ்சதுனால அவனை தப்புவித்தார். வீட்டில் என்ன இருக்கும்? கஞ்சி இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் கஞ்சி? நீ அதில் ஒரு சிஸ்டர் கையை உயர்த்துறாங்க, எங்கள் வீட்டில் கஞ்சின்னு. பாவம், அவங்களுக்கு தெரியல. அவங்க புதுசாக தான் வராங்க நம்ம சபைக்கு, அவங்களுக்கு தெரியல. அதாவது சிலுவை என்பது முன்பு அவமான சின்னமாக இருந்தது. எப்போ இயேசு அங்கே ஏற்றப்பட்டாரோ அந்த அவமான சின்னமே வெற்றியின் சின்னமாக மாறினது. சிலுவையில் அவர் தோக்கலை. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே வென்று உயிர் தெழுந்து வந்தார். இதுதான் சிலுவை. சிலுவைன்றது நாம் பாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேற்று எனக்கு ஒரு குரூப்பில் வந்திருந்தது, ஃபாரினில் ஒரு கண்ட்ரியில் சிலுவையை தூக்கின்னு ஒருத்தர் இழுத்துன்னு போகிறாரு. பின்னாடி ஒரு கும்பலே கூட நடந்து வருது. அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஒரு பையன் அவர் சிலுவையை இழுத்துன்னு போகிறாரு, பெரிய சிலுவை. அந்த சிலுவை மேலே ஏறி இது உக்காந்துட்டான். அவன் சொல்லுவாங்கள்ல, குனியை போட்டு மேலே உக்காருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் சிலுவை மேலே ஏறி இப்படி உக்காந்துட்டான். தெரியுதா நான் சொல்கிறது? இந்த மதில் மேலே ஏறி இப்படி உக்காருவாங்கள்ல, அந்த மாதிரி உக்காந்துட்டான். தூக்கின்னு போன இயேசுவாய் நடித்து கொண்டு தூக்கி போன அவர் டபால்னு விட்டார் சிலுவையை. இதில் நிறைய பாயிண்ட் சொல்லலாம், நான் அதை பேச வரல. ஒரு பாரம் ஏறினோடனே அவர் சிலுவையை விட்டார். ஆனால் உலகத்தின் ஒத்து பாரத்தையும் அவர் தலையில் சுமந்து நம்மளுக்கு இதை அவர் விட்டுட்டு, சிலுவையை விட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. மேலே ஏறுந்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நான் குரூப்பில் ஒன்றா அனுப்புகிறேன் உங்களுக்கு. நேராக போனார், எட்டி ஒன்று விட்டார். அவனை விட்டுட்டு மறுபடியும் சிலுவையை தூக்கின்னு போகிறாரு. பாருங்க, அவர் மனுஷனாக நடிக்கிறாரு, மனுஷனாக இருந்து இயேசு போல் நடிக்கிறார். அவருக்கு கோபம்
அந்த டைமில் கூட அவரால் அடக்க முடியல. என்னடா கொஞ்ச நேரம் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஆனால் உலகத்தின் ஒட்டுமொத்த பாரத்தையே உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரலும் சுமக்கிறாரு. காரி உமிழுறாங்க, துப்புறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிதாவே தாங்கள் இன்னது செய்கிறது என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர் அந்த வார்த்தை மிகப்பெரிய பாயிண்டில் பேசுகிறாரு. அறியாமல் இருக்கிறாருன்னா இவங்க அவமானப்படுத்துறது தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அவமானம் தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுதுன்றது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒரே வசனத்தில் மொத்த செய்தியை முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று கொரிந்தியர் பண்ண தெரில. வசனம் எங்கே போச்சுன்னு தெரியலையே. விட்டுட்டு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து வைங்க. அவ்வளோதான் செய்தி. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ஒரு காரியத்தை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது வந்து நம்ம சொல்கிறேன் பாருங்க. ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, எத்தனை பேர் வீட்டில் கஞ்சின்னு ஏன் கேட்டேன்னா, இந்த வந்து துக்கம் அனுசரிப்பாங்க இந்த நாளில் வெள்ளிக்கிழமை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, அவங்க கஞ்சி குடிக்கிறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்கன்னா, மௌன விரதத்தில் வந்திருக்கிறீங்க. பேசவே மாட்டேன், வாயை திறந்து நான் பாடவே மாட்டேன், அவர் என்ன பேசினாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், அவர் என்ன சிரிப்பு காட்டினாலும் நான் அமைதியாக வாயை மூடிக்கின்னு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மௌன விரதத்தில் உக்காந்துக்கிறீங்க. இந்த இடம் அமைதியாக உட்கார்ற இடம் இல்லை. இது தேவனை துதித்து ஆர்ப்பரித்து பாடக்கூடிய இடம். இது அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கக்கூடிய இடம். இது எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமாம் இது ஆராதிக்கக்கூடிய இடம்னு? இந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரை தேடி வந்திருக்கிறீங்க? மௌனத்தை தேடி வரல, சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறவரை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு செய்ய போகிறவரை. எந்த சபையிலையும் எப்படி இருக்க மாட்டாங்க. நான் ஒருத்தரை கூப்பிட்றேன், மேலே வந்து பார்க்குறீங்களா? இங்கேருந்து பார்க்குறீங்களா? இங்கேருந்து நின்று பார்க்குறீங்களா? யார் யார் எப்படி எப்படி இருக்கிறீங்கன்னு மூஞ்சி. கண்ணாடியில் போய் மட்டும் உங்கள் ஃபேஸை பார்த்துடாதீங்க. நான் சொல்கிறது வீட்டில் போயிட்டு அங்கே மட்டும் கண்ணாடிக்கு போன உடனே இழிக்க தெரியுது, நான் கொஞ்சம் அழகாக இருக்கணும், நான் கொஞ்சம் எப்படி இருக்கணும். அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது தான் இப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறது சிரிக்கிறது, மனசுக்குள்ளே ஒரே எண்ணம், நல்லா தான்டா இருக்கிறோம். செல்ஃபி எடுக்க பார்த்து அதில் ஒரு கொண்டாட்டம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வர பார்த்து அந்த சிரிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கேயோ கூட்டின்னு வந்து சிங்கத்து கெபியில் உங்களை போட்ட மாதிரி உக்காந்துக்கிறீங்க. சத்தம் விட்டோம் சிங்கம் என்ன மேய்ஞ்சிடும், அதனால நம்ம மூச்சு பேச்சு இல்லாமல் உக்காந்து இருக்கணும். அந்த மாதிரி உக்காந்துக்கிறீங்க. அப்படி உக்காராதீங்க தயவு செஞ்சு. கரங்களை தட்டுவோமா எல்லாருமே?
கரங்களை தட்டி உற்சாகமாக உட்காருங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இது நிறைய இதில் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் மெயினாக அவர் சொல்கிறது, உங்களுடைய துதியை எந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்கள், என் மேலே கர்த்தர் எப்போ பிரியமாக இருப்பார்னா, நான் உற்சாகமாக இருக்கும்போது. எப்போதும் அவருடைய சமூகத்தில் நான் ஆனந்த சத்தமிட்டு பாடி மகிழ்ந்து களி கூறுவேன். அதுதான் தாவீது பண்ண வார்த்தைலாம் அதே தான். அவன் எப்போ பார்த்தாலும் துதிக்கிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆனால் தான் அவர் சவுலை விட்டு தாவீதை தூக்குனார். புரியுதுங்களா? உங்களை தூக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உற்சாக பலிகளை அவருக்கு செலுத்தணும். புரியுதுங்களா? அவர் எதுக்கு வந்தாருன்றதை சொல்கிற மாதிரி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். இன்றைக்கி மெசேஜ் கிடையாது, இது மட்டும் எடுத்துகிட்டு போங்க. 1 கொரிந்தியர் 2-1 வரை. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்தேன். இந்த ஒரு வசனம் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய டச்சிங் உண்டு பண்ணுச்சு. என்னன்னா, பவுல் ஒன்று தீர்மானம் பண்ணுறாரு. என்ன தீர்மானம் பண்ணுறாரு? சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேறொன்றையும் குறித்து நான் பேச தீர்மானிச்சிட்டாராம். ஏன்னா அங்கே தான் வெற்றியே இருக்குது, அங்கே தான் ஜெயமே இருக்கிறது. ஆனால் தான் எப்போதும் தேவன் இங்கே கொடுக்குற வார்த்தையில், என்னை கொண்டு பேசுகிற வார்த்தையில் எப்போதும் அந்த சிலுவை எப்படியாவது வந்துட்டு போயிடும். இல்லை பாட்லேயாவது வந்துடும், இல்லை மெசேஜ்லேயாவது வந்துட்டு போயிடும். ஏன்னா அங்கே தான் வெற்றி இருக்கிறது. அதனால தான் இவர் சொல்கிறார் பவுல், என் ஞானத்தினால நான் வரல, முழுக்க முழுக்க நான் எதனால் வரேன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன்னா அந்த சிலுவை தான் எல்லாமே செய்யுது. அதனால தான் ஒரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, இயேசுவை அல்ல, சிலுவையில் அறியப்பட்ட இயேசு. சிலுவைன்றது ஒரு பெரிய வெற்றி. உலகத்தில் சொல்லலாம், அவர் செத்து தானே போனார். இல்லை, அவர் சாகலாம் இல்லை, 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அதை வெற்றியின் சின்னமாக, ஏன்னா சகலத்தையும் ஜெயித்தவராய் நில்லுங்கள். யாரை பார்த்து சொன்னார்? என்னை பார்த்து சொன்னார். நம்மளை எப்படி நிற்க சொல்கிறாரு? சகலத்தையும் ஜெயித்தவர்களாய் நில்லுங்கள். ஏன் சகலத்தையும் ஜெயித்தவர்களாக நில்லுங்கன்னா, சகலத்தையும் எனக்காக அவர் ஜெயித்தாராங்க. சிலுவையில் ஜெயித்ததினால் ஜெயித்தவர்களாக நில்லுங்க. அதனால தான் பவுல் சிலுவையை குறித்து பெரிய விஷயமா பேசுகிறாரு. ஏன்னா என்னுடைய வெற்றி, என்னுடைய சுகாதாரம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய சமாதானம், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் எங்கே இருக்குன்னா, சிலுவையை நோக்கி பார்த்தா எனக்கு கிடைக்கும். அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறார். அந்த சிலுவை குறித்து பேசினார் பார்த்தா அவர் சொல்கிறார், என் வசனம் ஒருபோதும் ஒழியாது, புல் உலர்ந்து பூ உதிரும், ஆனால் தேவனுடைய வசனமோ சொல்லுங்கள், தேவனுடைய வசனமோ, சத்தமாக சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும், என்றென்றைக்கும் நிற்கும். அடுத்தது வைமா, அடுத்தது, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய நாணயத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. சொல்லுங்கள், என் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. மனுஷன் என்ன வேணாலும் சொல்லுவான், நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத போயிடுவான். ஏன் ஞானத்தினாலும் அல்ல. நான் நினைக்கிறேன் தெரியல, நாளைக்கு இந்த காரியத்தை நான் எப்படியாவது புரட்டி முச்சிடலான்டா நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் முடியாது. கர்த்தர் நேர்மா சொல்கிறாரு, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அடுத்தது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் நாணத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய். அடுத்தது, அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. யாரை சொல்கிறாரு? அழிந்து போகிறதான இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானத்தையும் அல்ல. யார் இந்த பிரபு? யாருங்க பிரபு? பக்கத்து வீட்டில் இருக்கிறார் அவரா? இல்லை, பிசாசு. புரிஞ்சுதுங்களா? பிசாசை குறித்து சொல்கிறாரு.
மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இது ரொம்ப முக்கியம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் என்னுடைய மகிமைக்காக. நான் எங்கே போனாலும் மகிமையாக தான் இருப்பேன். விசுவாசமாக சொல்லுங்க. என் வாழ்க்கை செழிக்கப்பட்டிருக்கும். நான் போகிற இடமெல்லாம் எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும். நான் போகிற இடமெல்லாம் என்னை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல பெரிய விடுதலையை செய்வார். மனுஷருங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, யாரா இவன்? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாருப்பா அவங்க? யார் அவங்க? அவங்க பேர் இன்னார், அவங்க பேர் என்னார், என்ன அவங்க என்ன எல்லாத்துலேயும் பயங்கரமாகறாங்களே, என்ன எப்படின்னே புரியலையே. ரொம்ப பணக்காரங்களா? ஆமாம், பணக்காரங்க தான். ஏன்னா அவங்க தேவன் பணக்காரராய் இருக்கிறார். அவங்க போகிற இடம்லாம் வெற்றி வருது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த சிலுவையினால எனக்கு வெற்றி. உங்களை பார்த்து எல்லாரும் கேட்கும்படியாக, அதுதான் நமக்கு மகிமை. புரிதுங்களா? அவர் சொல்கிறாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லாம் எதனால் ஏற்படுத்தி வச்சுக்கிறாருங்க? சிலுவையினால் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான, இங்கே பாருங்க, சொல்லுங்க, தேவன் என்னை குறித்து ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு. அதை எப்போ மகிமை வச்சாருன்னா, நானே பிறக்கல. நான் பிறந்த எத்தனை வருஷம் ஆகுது? 22 வருஷம் ஆகுது. நீங்கள் பிறந்த எத்தனை வருஷம் ஆகுது? 64 வருஷம் ஆகுது. ஒருத்தர் சொல்கிறாரு 94 ஆகுதுன்றாரு. பாருங்கள், நீங்கள் 94 பிறந்து 94 வயது உள்ளவர்களாக இருக்கும்போது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க பார். ஆமேன்னு சொல்லிடணும். 94 தானே ஆமேன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? அவர்கள் திரும்ப வாழ வயது போல ஆனார்கள். நான் இப்போ என் சரீரம் கிடையாது இது. பாருங்க, நல்லா வாழ்வேன், நான் நல்லா வாழ்வேன்ற டபால்னு போயிடுவான். ஒருத்தன் டெய்லி சொல்லின்னு இருப்பான், நான் சீக்கிரம் போயிடுவேன்ப்பா. ஆனால் அவன் எப்படி பண்ணுவான்? வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய உயிர் அவன்கிட்ட இல்லை. நம்ம உயிர் யார்கிட்ட இருக்குது? தேவனுக்கிட்ட இருக்குது. அவரை மீறி யாரும் பறிக்க முடியாது. 94 ஆமேன்னு சொல்லிட்டு போயிடணும். அதுக்கு தான் இவர் அழகாக பேசுகிற, உலகத்தின் ஞானத்தின்படி அல்ல. ஏன்னா உலகத்தின் ஞானத்தின்படி 94 நம்ம எப்படி இருப்போம்? சொல்லுங்கள், உலக ஞானமாக கொஞ்சம் யோசிங்களேன். 94 வயதில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சிஸ்டர், உங்களை தான் சொல்கிறேன், நீங்கள் தான் 94 வயது வரலாம் வாழ போகிறீங்க. உலகத்தின் ஞானத்தில் 94 வயதில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். வசனம் மாதிரிலாம் பேசக்கூடாது, ப்ராக்டிக்கலாக பேசணும். அதெல்லாம் நடக்கிறது தான். எல்லாம் 94 என்ன நினைப்போன்னா, அந்த டைமில் வந்து வானாம்பா நம்ம இருக்க வேணாம். ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துன்னு இருக்க தேவையில்ல. நம்ம எவ்வளோ நாள் நம்ம நடக்கிறோமோ போகிறோமோ சுகமாக இருக்கிறோமோ அப்படியே இருந்து அப்படியே போயிடணும். ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க தெரியுங்களா? உலகத்தின் ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீ 94 படுத்த படுக்கையாக தான் இருப்ப. உனக்கு வந்து ஒருத்தவங்க உதவி செய்து கொண்டு தான் இருக்கணும். நீ கட்ட வச்சு கூட நடக்க முடியாது. நீ அநேகருக்கு உபத்திரவானாய் நீ இருப்ப. இதுதான் உலகத்துக்குரிய ஞானம். ஆனால் தேவனுக்குரிய ஞானம் என்ன தெரியுங்களா சொல்லுது? அவன் 140 வயதிலும் போருக்கு போனவன் 1000 ஒரு நபராக இல்லை. ஏதோ யூத்துக்களை முன்னாடி அமிச்சிட்டு பின்னாடி நானும் போகிறேன்பா அப்படின்னு போல, போருக்கு முன்னாடி வீரனாக நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? 140 வயதிலும் முன்னாடி வீரனாக நிற்கிறான்னா, இவனை நம்பி தான் பின்னாடி இருக்கிற கூட்டம் இருக்குது. இந்த விஷயத்தில் யானை பெரிய விஷயம். எது? யானையை பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க.
ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. கரெக்ட் தான் பிரதர் நீங்கள் சொன்னது. நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் உலகத்தார் அல்ல, நாங்கள் தேவனால் பிரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. ஆனால் நாங்கள் யானையை பார்க்கல. இந்த யானையோடைய பெரிய ஒரு இது என்ன தெரியுங்களா, 40 யானை ஒன்று சேர்ந்தாலும் அதில் வயசான ஒரு யானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த யானை தான் முன்னாடி லீட் பண்ணும். தெரியுமா? எத்தனை பேருக்கு இது தெரியும் பாருங்க. அவர் தான் பூட்டன். ஆனால் பூட்டன் போகாமல் என்ன பண்ணுறாரு, பொண்ணு புள்ள பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அப்புறம் எள்ளு பேரன் எள்ளு பேத்தி லொல்லு பேரன் லொல்லு பேத்தி எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டுக்கின்னு அவர் லீட் பண்ணுறாரு. இவங்களை நம்பி தான் இத்தனை கூட்டம் வருது. இதில் நடுவில் ஒரு யானை திடீர்னு யாரையா பார்த்து அப்படி சீரிச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வேணால் பார்க்கலாம், யூடியூப்பில் போய் பார்க்கலாம். சீரிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பெரிய யானை என்னங்களா போனால் முன்னாடி போதில் அது திரும்பி வான்னு ஒரு குரல் கொடுக்கும். நீ அங்கே உன் கவனத்தை வைக்காத, நீ என்னை பின்பற்றி வா. இதுதான் ஒரு தேவன் ஒரு மிருகத்துக்களுக்கு அப்படி கொடுக்குறாருன்னா, வசனம் சொல்லுது அவர்கள் மிருகங்களை காட்டிலும் நம்மளே ரொம்ப விசேஷித்தவர்களாக வைத்தார் அல்லவா. அதனால இந்த உலகத்திற்குரிய ஞானத்தை நீ யோசிக்காத. உலகத்திற்குரிய ஞானத்தை யோசிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருது, 94 வயசா அப்படின்ன உடனே டக்குன்னு. ஆனால் தான் பவுல் இங்கே க்ளீனாக பேசுகிறாரு, நான் உலகத்தை ஞானத்தை உங்கள்கிட்ட பேச நான் வரலப்பா, தேவனுக்குரிய ஞானத்தை நான் பேச முடியாது உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். காரணம், ஏன் தேவனுடைய ஞானத்தை பேச வருகிறேன்னா, உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்து தான் தேவன் உன்னை இங்கே அமைச்சிருக்கிறாரு. நான் 83 பிறந்திருக்கலாம், இல்லை 73 பிறந்திருக்கலாம், இல்லை 63 பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த 63 இருக்குது பாருங்க, 2000 நீங்கள் 24 சில பேர் பிறந்திருக்கலாம், 2000 குழந்தைங்கள சொல்கிறேன், 2020 பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த 2020 முன்பதாக அல்ல, 6000 வருடத்திற்கு முன்பதாக, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என் மேலே ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. அவர் என்ன தீர்மானம் பண்ணுறாரு, எல்விஸை குறித்து நான் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறேன். அந்த தீர்மானம் எப்போ நடக்க போகுதுன்னா, என்னைக்கு அவன் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு அவன் மேலே தீர்மானம் நடக்கும். சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பேசுறதுக்கு தான் எல்லாம் விவரம். நீங்கள் அப்படியே உக்காந்து நானும் உங்கள் கூட வந்து உக்காந்துருவேன். நான் உக்காந்துட்டு உங்கள் எல்லாரையும் மேலே ஏற்றுவேன், மேலே ஏற்றி பேச சொல்லுவேன். சொல்லுங்கள், இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் என்கிட்ட பேசணுன்னு தான் இப்போ நினைக்கல. 2025ஆம் வருடம் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலே எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் ஒரு முடிவு எடுத்தார். நான் முடிவு எடுக்கிறாரு, இதில் வச்சா எல்லாருமே பார்க்கலாம். தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், என் மகிமைக்காக தேவன் உலகத்தோட முறை ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த, சொல்லுங்கள் மறைக்கப்பட்டது இப்போது எனக்கு வெளியில் வந்துருச்சு. சொல்லுங்கள், மறைக்கப்பட்டது எனக்கு வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்துருச்சுன்னா அதை நான் அனுபவிக்க தான் வந்திருக்குது.
பாக்கெட்டில் 500 வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக அந்த சட்டை துவைக்கல. ஒரு நாள் என் மனைவி எடுத்துன்னு போய் துவைக்கிறாங்க. அந்த 500 அவங்களுக்கு வெளிப்பட்டது. அத்தோட வெளிப்பட்ட தினம் அன்று முதல் இன்று நாள் வரை என்னிடம் அதை பற்றி கூறவே இல்லை. காரணம், மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தப்பட்டதுனால யார் அனுபவிச்சா? இப்போ மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. யாருக்காக மறைக்கப்பட்டு வைக்கிட்டதுன்னா, எனக்காக மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. எனக்காக மறைக்க வைக்கப்பட்டிருந்ததை ரகசியமான தேவ ஞானத்தையே அவர் ரகசியமாக வச்சுக்கிறாரு. தேவன் ரகசியமாக வைக்கிறாருன்னா, அவரை மாதிரி ரகசியம் பூமியில் ஒருத்தரும் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ரகசியம். அடுத்தது போங்க பாருங்க. அதை இப்போ நம்ம ஏன் பேசுனுக்கிறோம்? இப்போ இவ்வளோ ஏன் பேசுகிறோன்னா, குட் ஃப்ரைடேக்காக பேசுனுக்கிறோம். ஓகேங்களா? இந்த குட் ஃப்ரைடே மெசேஜை நான் எடுத்துன்னு வரல. ஆனால் தான் இதை கர்த்தர் பேச வைக்கிறார். நான் ஈஸ்டர் மெசேஜ் எடுத்திருந்தேன். ஏன்னா என் அண்ணன் எப்படியும் குட் ஃப்ரைடேக்கு வந்துடுவான். 3rd வீக் இருக்குதுல்ல, நீ குட் ஃப்ரைடே கொடுத்துட்றா, நான் ஈஸ்டர் கொடுத்துறேன்டா, வருஷம் வருஷம் குட் ஃப்ரைடே நான் கொடுத்துன்னு இருக்கிறேன்டா அப்படின்னு. அவன் அப்படியா சரி அப்படின்ட்டு டபால்னு, ஏய் ஈஸ்டருக்கு நான் கொடுத்துக்கிறேன், நீ குட் ஃப்ரைடே கொடுத்துக்கோன்ட்டான். சரி, ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் பேசுவார். இருந்தாலும் நான் அந்த ஈஸ்டர் மெசேஜ் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆனால் கர்த்தர் இங்கே க்ளீனாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? 1 கொரிந்தியரில் பேசுகிறாரு. அதை பிரபஞ்சத்து பிரபு. யார் அந்த பிரபஞ்சத்தின் பிரபு? கர்த்தரா? யாருங்க சொன்னா? கர்த்தர். இப்பிரபஞ்சத்தின் பிரபு யாரு? பிசாசு. ஒருவனும் அறியவில்லை. பாருங்க, அந்த பிசாசுல எவனுமே அறியல. எந்த அறியல? தேவன் எனக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி என் வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியத்தை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ரகசியமாக மறைத்து வைத்திருந்தார். அதை எனக்கு வெளிப்படுத்துறாரு. இது யாருக்கு தெரியல? அதுக்கு தான் நான் சொன்னேன், பிசாசு பிரதர் என் வாழ்க்கையில் அவன் உங்கள் வாழ்க்கையை பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நிஜமாங்க, அவன் ஒரு குருடனாக போகிறான். அவன் காயை உருட்டி போடுறான், அதில் ஏதாவது மாட்டுதா? அதாவது ஃப்ளூக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அவனுக்கு உங்களை குறித்து நாளைக்குன்னா உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறாருன்றது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தடுக்கலாமே அவன்? சொல்லுங்கள், தெரிஞ்சிருந்தா. ஆனால் அவனுக்கு தான் தெரியாது. மோசேவை வெட்டணும், குழந்தையில கொலை பண்ணணும். ஏன் மோசேன்னு தெரிஞ்சிருந்தா டேரெக்டாக போய் மோசவே கொலை பண்ண வேண்டியதானே? அவன் 2 வயசில் இருக்க பார்த்து அவனுக்கு யாருன்னு தெரில. அவனை பொறுத்தவரை 2 வயசு குழந்தைங்கள போட்டு தள்ளுறான்னா 2 வயசு குழந்தைங்களாம் போட்டாங்க. அவன் நினச்சிக்கினா எல்லா குழந்தையும் போட்டால் அந்த மோசன்றவன் செத்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு ஆள் யாருன்னு தெரியல. ஆனால் தேவனுக்கு ஆள் யாருன்னு தெரிஞ்சதுனால அவனை தப்புவித்தார். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த ஆள் நீங்கள் தான். உங்களை குறித்து பிசாசுக்கு தெரியாது, உங்களை குறித்து தேவனுக்கு நன்றாய் தெரியும். சொல்லுங்கள், உங்களை குறித்து பிசாசுக்கு தெரியாது, உங்களை குறித்து தேவனுக்கு நன்றாக தெரியும். அவன் எல்விஸ்னு ஒரு பேர் அடிப்படுது. என்னது? எல்விஸ்னு ஒரு பேர் அடிப்படுது. யாரா அந்த எல்விஸ்? அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன மாதிரி இருப்பான் அப்படின்றது அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன வயது? 22 வயது. அப்போ 22 வயசு பசங்கள்லாம் அட்ரான்றான். ஆனால் நான் யாருன்னு தெரியல. ஆனால் இயேசுக்கு மட்டுமே தெரியும் நான் 19 வயசு. அவன் எப்படி இருப்பான், அவன் எங்கே இருப்பான், இந்நேரத்துக்கு எங்கே நடந்துன்னு இருப்பான்,
எப்படிலாம் விரலை அசைத்து கொண்டிருப்பான்றது அவனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு குழந்தைக்காக ஏன்னா அவனால் கெஸ் பண்ண முடியல. ஆனால் நம்ம தான் நேரமாக பண்ணுறோம். பிசாசு பிரதர் அடிப்பான் பிரதர், கண்டிப்பாக சாத்துன்னு சாத்துவான் நீ அவனை பேசினா. ஆனால் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தான், சாத்தெல்லாம் முடியாது. ஏன்னா நீங்கள் தான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீங்களே, சாத்தெல்லாம் முடியாது. ஆனால் தேவன் மோசே ஒருத்தனை தூக்குன நினச்சி அவனை எப்படிலாம் பாதுகாத்து கொண்டு போகிறாரு பாருங்க. எப்படிலாம் பாதுகாத்து அந்த 4 பெட்டியில் எப்படிலாம் மறைச்சி எப்படிலாம் தூக்கின்னு போயிட்டு கடைசியில் வளர்க்குறவங்களே என்ன நினச்சினுக்கிறாங்க, வாடகை தாய் மூலமாக தான் பால் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் சொந்த தாயை தூக்கின்னு வந்து இறக்குனார். தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால், சொல்லுங்கள், தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால், இந்த வசனத்தின்படி பேசுகிறேன், தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்வு தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது, மனுஷனுடைய கரத்தில் அல்ல. மனுஷனுடைய கரத்தினால அல்ல. நான் பார்த்து அப்புறம் எங்கே இந்த பிசாசு? சொல்லுங்க, பிசாசு எங்கே? அவனு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். மனுஷனே நினச்சாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பிளான் பாருங்க, எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறா பாருங்க. அந்த ஒரு குழந்தைக்காக தேவன் அந்த 4 பட்டியில் வச்சு அவனை மறைத்து கொண்டு போயிட்டு பார்வோனுடைய மனைவிகிட்ட காட்டி, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் கொடுக்க தாயை கொண்டு வாங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா சொந்த தாயை அந்த இடத்துல வந்தது மாத்திரம் அல்ல, அந்த சொந்த தாய் பாவம் அது தனியாக இவனை தூக்கின்னு போய் வளர்த்துருந்தா கூட பால் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா தேசமே பசி பட்னியாக இது, அச்சு நொறுக்கிறானுங்க எங்கே போனாலும். இவளால் ஒன்றுமே கொடுத்துருக்க முடியாது. அந்த குழந்தைக்கும் போயிருக்கோம், இவளும் போயிருப்பா. ஆனால் கர்த்தர் சொந்த தாயை கொண்டு வந்து பாலை மாத்திரம் கொடுத்தவர் அல்ல, போஷித்தவர் மாத்திரம் அல்ல, அந்த சொந்த தாய்க்கு வருமானத்தையும் கிட்டி வர சேர்ந்தார். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அதான் பிசாசால கெஸ்ஸிங் தான், அவனால் எதுவுமே பண்ண முடியாது. இயேசுவையும் அவன் கெஸ்ஸிங்கில் தான் போட பார்த்தான். பிறந்த குழந்தைங்களாம் ஆச்சு தூக்க தெரிஞ்சுன்னு தான் நேராக போக வேண்டியது தானே, போலியே. அதனால் என்னுடைய வாழ்வு, சொல்லுங்கள், என்னுடைய வாழ்வு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. பிசாசால் ஒன்றும் அதை செய்ய முடியாது. இந்த வார்த்தை வரலாம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை, அவனுக்கு தெரில. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிய மாட்டார்களே. சொல்ல, மகிமையின் தேவனை. ஏன்னா அவன் ஒரு வேளை அவன் வந்து நம்மளோட பிளானு நம்மளுடைய திட்டத்தை அவன் தெரிஞ்சுன்னு இருந்தான்னு வச்சிங்களேன், இயேசு சிலுவையில் அறைய விட்டுருக்க மாட்டான். ஏன் அறைய விட்டுருக்க மாட்டான் தெரியுமா? அவர் இப்படியே எருசலேமில் எங்கேயும் போய் ஊழியம் செஞ்சிக்கின்னு அப்படியே பொடி நடியாக நந்து ஊழியம் செஞ்சிக்கினே அவர் இருக்கட்டும்ட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டான், சிலுவையில் ஒஷ்டான். யாரை? இயேசுவை. சிலுவையில் அறையப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? மொத்த ரத்தமும் உலகம் முழுவதும் சிந்தப்பட்டது. அதாவது சென்ட்டு பாட்டில் நான் வச்சுன்னுக்கிறேன், ஓகேங்களா? அந்த மூடியை திறந்து நான் மட்டும் அடிச்சிக்கின்னு வருவேன். எனக்கு மட்டும்தான் அந்த மனம் இருக்கும், புரிதுங்களா? இப்போ டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பொறாம கொண்டு நீ எப்போ பார்த்தாலும் அந்த சென்ட்டு அடிச்சுன்னு வந்து கமக்க வைக்கிற, இன்னும் நான் அந்த சென்ட்டை அடிக்க விட மாட்டேன் பாருன்னு எடுத்து என்ன பண்ணிட்டீங்க, அது என்ன ஆயிடுச்சு, ஊர் ஃபுல்லாக வீச ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இவன் அடிக்கக்கூடாதா, நம்மளுக்கு கிடைக்கணுண்டான்னு பார்த்தீங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக அடிக்கும்படி. ஆனால் தான் அந்த பாடல் கரெக்டாக இதை எழுதியிருப்பாங்க. என்னது? பரிமள தைலமாம் இயேசுவி நாமம் பார் எங்கும் வீசிடும். பார் என்றால் இந்த உலகம் முழுவதும் வீசிடும். அது யாருடைய நாமம்? இயேசுவி நாமம். அதுதான் அவருடைய ரத்தம்.
சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே, புரியுதுங்களா? அறைந்திருக்க மாட்டாங்க. அந்த அறையப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த வெளிப்பாடு எனக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. உலக தோற்றம் முன்பாகவே எனக்காக மறைக்கப்பட்ட ரகசியத்தை இப்போது எனக்கு வெளிப்படுத்துகிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, அவர் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்தது, நமக்கோ, எத்தனை பேர் சொல்றீங்க? ஏஎஃப்டி சபையில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கோ எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இப்போ வெளிப்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர்களுக்கு வெளிப்படவில்லை, ஆனால் எனக்கோ அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவ்வளோதானா? இன்னும் எத்தனை வசனமா இருக்கு? இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? என்னம்மா கீழே போயிட்டு இருக்க? அடுத்தது போயிடுங்க. மனுஷன் உள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரிய வைகளை அறிவான்? இதை நான் விளக்கவே தேவையில்லை, நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும். அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அவர் தான் வெளிப்படுத்தணும். அவர் வெளிப்படுத்துறது தான் இப்போ உங்களுக்கு என்னது? நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த ரகசியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எத்தனை பேருக்கு தேவ ஆவி இருக்கிறது? மற்றவங்களுக்கெல்லாம் ஆவி இருக்குதா? எந்த ஆவி இருக்குது? தேவ ஆவி. அடுத்தது, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அடுத்தது, டக்குன்னு வைமா முடிச்சிட்டேன். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். எத்தனை பேர் ஜென்ம சுபாவம்? ஹலோ, உங்களை பார்த்தா கர்த்தர் கேட்குறாரு. இவ்வளவும் பேசுனுக்கிறேன் பார்த்தீங்களா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை ஏற்றுக்கொள்ளணும் தான் அது நடக்குது. ஏற்றுக்கொள்ளான், அவைகளை அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். உங்களை பார்த்தாலே தெரியுது, இவன் பைத்தியக்கார மாதிரி பேசின்னு இருக்கிறான். அது அவர்களுக்கு, நீங்கள் என்ன பைத்தியக்காரனா நினைக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அது நான் அல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு தான் அது பைத்தியமாக தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா உங்களை பைத்தியமாக பார்க்காம என்ன பைத்தியமாக பார்க்குறவங்களுக்கு இந்த வசனம். ஓகேங்களா? பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை. அடுத்தது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து. உங்களை யாரும் ஆராய முடியாது, உங்களை தேவன் மட்டும்தான் ஆராய முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனை என்ன கவுக்கலாம், அவனை எப்படி போகலான்றது உங்களை யாரும், தேவன் மட்டும்தான் ஆராய முடியும். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென் சொல்லுமா? சரி, வார்த்தை முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணி நாம் முடிவு ஜெபத்தை பண்ணி முடிப்போம். இதுதான் தேவன் இன்றைய நாளிலே உயிர்த்தெழுந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்த உயிர்த்தெழுந்த நாளில், மரித்த நாளிலே சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். எனக்காக இவ்வளோவற்றையும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி சிறந்ததை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது தேவன் இன்றைய நாளில் உங்களோடனே பேசின வார்த்தை. இப்போது கூட நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, கர்த்தாவை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே அப்பா, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி. இன்றைய நாளில் கூட கர்த்தாவே,
நீர் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இன்றைய தினம் கர்த்தாவே எங்களுக்கு வெற்றியை கொடுத்ததான தினம். அந்த வெற்றியை என் தேவன் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி உலக தோற்றம் முன்னாகவே கர்த்தாவே எங்களுக்காக மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை, ஓ எங்களுக்காக அப்பா மறைக்கப்பட்டிருந்த எல்லா ரகசியம் நீர் கர்த்தாவே வெளிப்படுத்தியிருக்கிறீரே. ஓ இது உலகத்தின் ஞானத்தினால் அல்ல, என் தேவனுடைய ஞானத்தினால் உண்டானது. அந்த ஞானத்தினால் நாங்கள் வெற்றி சிறந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. இந்த வசனம் எங்களுக்குள்ளாய் கர்த்தாவே வேலை செய்கிறதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அந்த வசனமாய் கர்த்தாவே நீர் இருப்பீராக, நீர் இருந்து வழி நடத்துவீராக கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இருந்து வழி நடத்துவீராக. போகையில் ஒருவர்கள் உம்முடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே.